ட்ராவல் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேயே டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ட்ரெயின் ட்ராவல் ஆகானது வரப்போது. எந்த வண்டி கேட்குறீங்களா? மார்னிங் டைமில் ஒரு சூப்பரான ட்ரெயின், ஒரு அன்ரிசர்வ் ஜேர்னி பண்ணுறது ஒரு பக்காவான ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நம்ம கோவை இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ட்ராவல் ஆகானது வரப்போது. வெல்கம் பேக் டு அவர் செல்ஃப். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேயே டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ட்ரெயின் ட்ராவல் ஆகானது வரப்போது. எந்த வண்டி கேட்குறீங்களா? மார்னிங் டைமில் ஒரு சூப்பரான ட்ரெயின், ஒரு அன்ரிசர்வ் ஜேர்னி பண்ணுறது ஒரு பக்காவான ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நம்ம கோவை இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ட்ராவல் ஆகானது வரப்போது. இதோட ட்ரெயின் நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரெயின் நம்பர் 12680 எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸாக இப்போ நம்ம போக போகிறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா சரியாக நம்மளுக்கு 5:02 ஆகுது. 6:20க்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இங்கே கோவையிலேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். அதுக்கு மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே போய் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆயிடுச்சு. வண்டி வந்து நம்ம பிளாட்ஃபார்மில் போட்டாங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாமே பேச ஆரம்பிக்கலாம். ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆயிடுச்சு. 6:20க்கு நம்ம வண்டி எடுத்துருவாங்க. அன்ரிசர்வ் ஜேர்னி வேறு, மிச்சம் எல்லாமே உள்ளே போயிட்டு பேச ஆரம்பிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசு பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு ஃபுல்லுடைய பார்க்க ஆரம்பிச்சிருங்க. வாங்க அப்படியே ஸ்டேஷன் போகலாமா? ஒரு வீக்கெண்டில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். அதே சண்டே மார்னிங்கில் ட்ரைவ் பண்ண போகிறோம். எப்படி கூட்டம் இருக்க போகுதுன்றதான் தெரியல. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஃப்ரண்ட்டில் 2 பேக்கில் 2 அட்ரஸ் வச்சுருக்கோம். நான் என்ஜின் கிட்ட போய் உட்காந்துட போகிறேன். அப்போ தான் இறங்கிட்டோன்னே பார்த்தீங்கன்னா வெளியே போக ஈஸியாக இருக்கும். ஆமாம், எப்போ ட்ரெயினை போட்டு வச்சுருக்காங்க. அதனால் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு எதுவும் கூட்டம் இல்லை. சீட் இங்கே போட்டாச்சு. கரெக்டாக எமர்ஜென்சி விண்டோ கிட்ட இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஹூக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு இதோட செம்ம பிளேஸ் எங்கே இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 5:15 ஆகுதுங்க. நம்ம கோச் இப்போதைக்கு காலியாக இருக்கா? இதே கிளம்பும் போது என்ன நிலமையில மாறுதுன்னு மட்டுன்றதை பாருங்கள். செம்ம ஃபுல்லாகிடும். ஆனால் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. கேங் பத்தெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. போக போக என்னென்ன எப்படி நார போகுதுன்றது போகும்போது தான் தெரியும். சரிவா, இப்போ வந்து நம்ம கோச்சோட ஷார்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்ஜின் கிட்ட ஷார்ட் எடுக்க முடியுதா, இல்லை இன்னும் பேண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் எத்தனை மணிக்கு இது பண்ண போகிறாங்கன்றது தெரியல. பேண்ட்டை வந்து வண்டி பார்த்தீங்கன்னா லோக்கோ பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. கப்ளிங்கில் தான் இருக்குது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பேண்ட்டை ரைஸ் பண்ணல. ரைஸ் பண்ணதுக்கப்புறம் எடுக்கலாமா? உங்கள் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம வீடியோலாம் எடுக்க வேண்டியது இருக்கும். வண்டி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் நம்ம கரெக்டாக எமர்ஜென்சி விண்டோ கிட்ட தான் சீட் போட்டு வச்சுருக்கோம். பார்ப்போம் எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க என்ன ஏதுன்றதை போக போக பார்க்க ஆரம்பிக்கலாம். வாங்க ஷார்ட்ஸில் பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு கோச்சோட நம்பர் தெரியுதுங்களா? 245709 போட்டிருக்கா. ஃபஸ்ட்டு 2 நம்பர் என்ன குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எந்த வருஷத்தில் வந்து பில் பண்ணியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு குறிக்கும். அடுத்தது இந்த 5709 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அந்த வருஷத்தில் எத்தனாவது கோச்சுன்றதை குறிக்கும். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா 2024
5709வது கோச் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற இந்த தீன் தயாளோ கோச்சு, புது கோச். சரி, ஓகேங்க. நம்ம வண்டியோட சில பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். நம்ம ட்ரெயின் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமே. நம்ம ட்ரெயின் நம்பர் கேட்டிங்கன்னா ட்ரெயின் நம்பர் 12680 கோயம்புத்தூர் ஜங்ஷன் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இன்றைக்கி நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி மொத்தம் பார்த்தீங்கன்னா 497 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுறதுக்கு நமக்கு டிக்கெட் ஃபேர் எவ்வளோ வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி ஆன்லைன் டிக்கெட்டில் தான் போட்டிருக்கோம். நம்ம டிக்கெட் ஃபேர் வந்து 175 ரூபா பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபேர் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரியில் வரனால இந்த ஃபேர் வரும். இதே நீங்கள் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் வர மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு 160 ரூபா வரும். அந்த 15 ருபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட கோச் போர்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ஜின் கம்பார்ட்மெண்ட்டில் எடுத்தால் முதல் என்ஜின் இருக்கும், செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜென்ரேட்டர் கார் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 உங்களுக்கு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் 2 சேர் கார் இருக்கும் ஏசியில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா D1லேருந்து D5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வ்டு நான் ஏசி சீட்டு கோச் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு பேண்ட்ரி கோச் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா D6லேருந்து D13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வ்டு சிட்டிங் கோச் கொடுத்துருப்பாங்க. தென் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 2 அன்ரிசர்வ் கோச்சஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு SLR இருக்கும். மொத்தம் 22 கோச்சோட ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யார் நம்மளை புல் பண்ணிட்டு போக போகிறான்னு கேட்டால் WAP7 ஈரோடு லோகோமோட்டிவ் ஷெட்டு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஃபுல் ஸ்டெச் கூட்டு போகிறாங்க. கரெக்டாக கோயம்புத்தூர் ஜங்ஷன் எம்ஜிஆர் சென்னை சென்னை வரைக்கும் ஃபுல் ஸ்டெச் பார்த்தீங்கன்னா WAP7 EDLSோட ஷெட்டு தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டெச்சு. ட்ரெயினோட நம்பர் எல்லாமே சொல்லி கொடுத்தாச்சு, நினைக்கிறேன் டிக்கெட் ஃபேர் சொல்லியாச்சு. இது வந்து வண்டியோட இன்னாரல் எப்போன்னு கேட்டிங்கன்னா ஜூலை 1 1997 பார்த்தீங்கன்னா இதோட ஃபஸ்ட் ரன்னு கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து நம்மளுக்கு ஜோலார்பேட் ஜங்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 110 kmph, ஜோலார்பேட் ஜங்ஷன்லேருந்து நம்மளுக்கு பெரம்பூர் செஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 130 kmph பார்த்தீங்கன்னா ஃபுல் அப்ரோடு இருக்குது. எப்படி அந்த 130 பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். LHP கோச்சு பார்த்தீங்கன்னா சவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாகவே இருக்கும். மிச்சம் எல்லாமே ட்ரெயின் கிளம்பட்டும் மணி பார்த்தீங்கன்னா 6:03 ஆச்சு. வந்தே பாரத் இப்போ தான் கிராஸ் பண்ணாப்புல. நம்மளுக்கு 6:20 இந்த டைமிங். எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க, எப்போ போய் நம்ம சென்னை சென்ட்ரல் ரீச் பண்ணுறோன்றதை போக உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். சரி, ட்ரெயின் கிளம்பட்டும். மிச்சம் ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோப்ரோவில் பார்க்க ஆரம்பிக்கலாம். வாங்க போகலாம். இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக மேட்டுப்பாளையம் ஊட்டி போகிற ரூட்டுங்க. இப்போ நம்ம அப்படியே டைவர்ட் ஆகி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரூட்டில் தான் போக போகிறோம். ஸோ இந்த லைன்
திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா சரியா 7:03 தான் டைம். அதே மாதிரி ஆன் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் ஆச்சு. ஹெவி க்ரௌடு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது இந்த இடத்துல. திருப்பூர் ரயில் நல்லா ஏறும்போது நினைக்கிறேன், ஹெவி க்ரௌடு ஏறும்போது. இதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு இங்கே எடுக்கிறாங்கன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போய் சீட்டில் உட்காந்துருக்கோம். இன்கேஸ் சீட் எல்லாம் எடுத்துட்டோன்னு வைங்க, கிடைக்காம போயிடும். போய் உட்காந்துக்கலாம் வாங்க. சரியா 10 நிமிஷம் டிலேவோட தான் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஈரோடு ஜங்ஷனில் வந்து எடுத்துருக்காங்க. ஈரோடு ஜங்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா இட்லி சாம்பார் வாங்கியாச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 40 ரூபா போட்டிருக்கு. சாப்பிட்டு மிச்சம் எல்லாமே பார்ப்போம். எப்படி இருக்குன்றது அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன்.
நம்ம வண்டி பார்த்திங்கன்னா சரியாக ஒரு 7 நிமிஷம் டிலேவோட தாங்க சேலம் ஜங்ஷனுக்கு வந்திருக்கோம். பரவாயில்ல, இந்த 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு 7 நிமிஷம் ஆக்கியிருக்காங்க. சரி, ஓகே, சேலம் ஜங்ஷனில் எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க என்ன ஏதுன்றதை அப்படியே பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க. வடக்கு ரயில்லாம் எவ்வளோ மோசமாக வச்சுருக்கானுங்க வருங்க. கன்றாவியாக இருங்க, அவ்வளோ டர்ட்டியாக இருக்குங்க வண்டி. சரியாக ஒரு 7 நிமிஷம் டிலேவோட பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக சேலம் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு எங்கே ஹால்ட் கேட்டிங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் எத்தனை மணிக்கு போகிறாங்க என்ன ஏதுன்றதெல்லாம் போகும் அப்படியே பார்க்க ஆரம்பிப்போம். வாங்க போகும். ஹை ஸ்பீட் லைனால் பார்த்தீங்கன்னா சேலம் வந்து இப்போ தான் அவுட்ரு வெளியே வந்திருக்கோம். அதுக்கே பார்த்தீங்கன்னா 60 தொட்டாச்சு சல்லுன்னு. தெரியுதுன்னு தெரியல இந்த லைனு, பட் பயங்கரமாக இருக்குங்க. 0 விசிபிலிட்டியில் தான் இருக்குது, ஃபுல்லாக இருட்டிகிட்டு இருக்குது. மணி பார்த்தீங்கன்னா சரியாக 9:30 மாதிரிலாம் தெரியல. காலையில் என்னமோ ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு பார்க்குற மாதிரி இருக்குது. அந்தளவு பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஃபுல்லாக பனிமூட்டத்தில் தான் இருக்குது. பயங்கரமான ஒரு இதில் காட்ஸ் ஷேப் தாண்டி வந்து சரியாக 1 நிமிஷம் டிலேவோட பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பொம்மடி ஸ்டேஷன் வந்து அரைவல் ஆகிட்டுருக்கோம். சரியாக 3 நிமிஷம் டிலேவோட தாங்க நம்ம பொம்மடி ரயில்வே ஸ்டேஷன் வண்டி எடுத்திருக்காங்க. வண்டியோட ஹாங் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரான அந்த வேப் 7க்கு யூனிக்கான ஹாங் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டில் ஹாங்னு சொல்லுவாங்க. பக்காவாகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த போர்டுக்கு முன்னாடி அப்படியே பாருங்களேன், இந்த மலையை வேறு லெவலில் இருக்குல்ல. 0 விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கேமராவில் தெரியாது, பட் ஆனால் கண்ணில் ஒன்றா பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. அப்ரோச்சிங் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா மொரப்பூர் இருக்குது. கரெக்டாக ஆன் டைமுக்கு நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. ஓகே, இங்கேருந்து எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க என்ன ஏதுன்றதை பார்க்கலாம்.
இப்போ நம்ம எங்கே ஸ்டேஷன் அப்ரோச்சிங் ஆகிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா சாம்பல்பட்டின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தாங்க அப்ரோச்சிங் ஆகிட்டு இருக்கோம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா ஒரு 3 நிமிஷம் டிலேவோட தான் நம்ம கரெக்டான ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். சரி, ஓகே, இங்கேருந்து எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க என்ன ஏதுன்றதுலாம் அப்படியே போக போக பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க. சேம் அதே 3 நிமிஷம் டிலேவோட பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சாம்பல்பட்டி ரயில்வே ஸ்டேஷனில் வண்டி எடுத்திருக்காங்க. நம்மளுக்கு அடுத்த ஆல்ட் எங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஜோலார்பேட்டை ஜங்ஷன் தான். வாங்க அப்படியே இங்கேருந்து கிளம்பலாமா? ஒரு 3 நிமிஷம் ஏர்லேயே பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டுக்கு ஜங்ஷனுக்கு முன்னாடி தான் வண்டி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. கரெக்டாக எத்தனை மணிக்கு எடுப்பாங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட் ஜங்ஷன் தான். எத்தனை மணிக்கு போகிறோன்றதை அப்படியே பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்மளோட அப்ரோச்சிங் ஸ்டேஷன் கேட்டிங்கன்னா காட்பாடி ஜங்ஷன் தாங்க ரீச் ஆகிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6 நிமிஷம் டிலேவோட தான் நம்ம காட்பாடி ஜங்ஷன் இருக்கோம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா 8 நிமிஷம் டிலேவோட காட்பாடி ஜங்ஷன் வண்டி எடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அடுத்த ஆல்ட் எங்கன்னு கேட்டிங்கன்னா பெரிய ஜங்ஷன் அரக்கோணம் ஜங்ஷன் தான் நம்ம போய் ரீச் பண்ண போகிறோம்.
என்னடா அவுட்ரோ வீட்டில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. ஃபுல் போலீஸ் பார்த்தீங்கன்னா, அங்க ரொம்ப நாய்ஸாவே இருந்துச்சு. அந்த சைரன் சவுண்ட் பார்த்தீங்கன்னா, ஓவராவே இருந்தது. ஏதோ மினிஸ்டர்ஸ் யாரோ வந்து கிராஸ் பண்றனால பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட சவுண்ட் வந்தனால, சரி வீட்ல போய் அவுட்ரோ குடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அவுட்ரோ குடுத்துட்டுருக்கேன். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா, சரியா 15 நிமிஷம் ஏர்லியா நம்ம எம்ஜிஆர் சென்னை சென்டர்லேருந்து நம்ம வண்டி சூப்பரா வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஃபைனல் ஷாட் நீங்க அங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து அவுட்ரோ குடுத்துட்டு இருக்க மாரி இருக்கு. ஒரு டே டைம்ல ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் கேட்டீங்கன்னா, நம்ம கோவை, சென்னை இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து அன்ரிசர்வ்ல ரூ. 170 ரிசர்வேஷன்ல ரூ. 195 அது மட்டும் இல்லாம நீங்க ஏசி சேர் கார்ல வர மாரி தான் உங்களுக்கு ரூ. 565 இல்லன்னா ரூ. 665 வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் வரும். இதுதான் நம்ம ட்ரெயினோட ஓவரால் டிக்கெட் ஃபேருங்க. ஜர்னி பார்த்தீங்கன்னா, சூப்பராவே இருந்துச்சு. எந்த ஒரு இதுவுமே இல்லங்க. என்ன கொஞ்சம் கடைசி நேரத்தில அடிச்சு வெயில் பொளந்துருச்சு. நடுவுல பார்த்தீங்கன்னா, அந்த ஜோலார்பேட் செக்ஷன்லாம் சூப்பரா இருந்துச்சு. அந்த காட் செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பிரமாதமா இருந்துச்சு. கேப்சர் பார்த்தீங்கன்னா, நமக்கு சூப்பராவே விழுந்திருக்கும். ஓகேங்க. எல்லாமே சூப்பராவே இருந்தது ஜர்னி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்றங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணிட்டே இருக்கும். அடுத்த ஒரு சூப்பரான பஸ் ஆர் ட்ரெயின் டிராவல்ல உங்கள சந்திக்கிறேன்.